அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். சரி, அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு, நம்ம என்ன செஞ்சால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 30ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள் சிவபெருமான் வழிபாட்டிருக்கும், சந்திர பகவான் வழிபாட்டிருக்கும், உரிய ஒரு நாள். இது உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு நவமி திதியானது இருக்குது. இந்த நவமியை நம்ம அவிதவா நவமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களில் யாராவது தீர்க்க சுமங்கலியாக இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பொருளை சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும், மேலும் செல்வ வளம் பெருகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஏதாவது மஞ்சள் குங்குமம், கொஞ்சம் வசதி படைச்சவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டோ புடவையோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான எண்களுக்கு உண்டான சேர்க்கை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை. இந்த எண்களை பற்றி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நம்பிக்கையோடு யார் இந்த நம்பரை பயன்படுத்தி கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தந்துடும், தெரியும் இல்லைங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் 999 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. இந்த 2 சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 369 பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கி ஆவணி மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இந்த ஆங்கில தேதி 15 இருக்குது இல்லையா, இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அடுத்தது 9 அப்படிங்கிற நம்பர், இது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறனால 9வது மாதம் இங்கே கிடச்சிரும். இப்போது நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ஒரு புள்ளி மாதிரி இந்த 3 நம்பருக்கும் வச்சு அதை அப்படியே இணைச்சு பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப் கிடைக்கும். பொதுவாகவே 369 பயன்படுத்தும் போது நம்ம முக்கோணம் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நமக்கு கேலண்டர்லேயே அந்த எண்களை இணைக்கும் போது இந்த ஷேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 சேர்க்கை எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நவமி திதி, இது 9வதாக வரக்கூடிய திதி. அடுத்தது 9 அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த 9ங்கிறது குறிக்குது. அடுத்தது இன்னொரு 9 பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2025 இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது. இப்படி தான் இந்த காம்பினேஷன் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் மதியம் 3 மணிலேருந்து 3 மணி 59 நிமிஷம், மாலை 6 மணிலேருந்து 6 மணி 59 நிமிஷம், இரவு 9 மணிலேருந்து 9 மணி 59 நிமிஷம், இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை யார் ஒருத்தங்க எழுதினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளே 30 லட்சம் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக நம்ம கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதியை அழுத்தி ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், எவ்வளோ பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த நேரத்திலே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது காலையில் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதே 3 டைமையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இப்போது நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே நாங்கள் அந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்ட்டு. நான் நீங்கள் 3 விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனி பதிவு கொடுக்கல. என்னென்ன ஆப்ஷன்ஸோ அதெல்லாம் கொடுத்தேன். அப்படிங்கும்போது எது உங்களுக்கு செய்யலான்னு தோணுதோ அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுவே போதும். இல்லைங்க நாங்கள் 3 செய்யறதுக்கு விருப்பப்படுறோம், அதனால் மதியம் 3 to 4 ஒன்று செஞ்சுக்கிறோம், மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒன்று செஞ்சுக்கிறோம், இரவு 9 to 10 இன்னொரு பரிகாரத்தை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாதது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணுங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு பிளேட்டு தேவைப்படுது. சில்வர் பிளேட்டோ பீங்கான் பிளேட்டோ கண்ணாடி பிளேட்டோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சுத்தமாக தொடச்சிக்கோங்க. அடுத்தது இதில் கல்லுப்பு போட்டுக்கோங்க.
இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது சந்திர பகவானின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே பார்க்கப்படுது. அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியத்தை நடத்தி தரும். இப்போ வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பை எடுத்துக்கிறத காட்டிலும் வீட்டில் பிரிக்காத பேக்கெட் வச்சுருக்கீங்க, அல்லது பூஜை அறையில் நாங்கள் இது போல் பரிகாரம் செய்யறதுக்குனே தனியாக ஒரு பேக்கெட் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பழக்கம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை. இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி கல்லுப்பு இல்லை, சமையலறையில் இருக்கிறத தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. வலது கையால் எடுங்க, ரைட் ஹேண்டால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த தட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போது உங்களுடைய வலது கையினுடைய அந்த உள்ளங்கை இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்தி இப்போ நம்ம உப்பு வந்து அப்படியே இப்படி கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருப்போம், அது அப்படியே மாலை மாதிரி குமிஞ்சிருக்கும். இப்போ இது உங்கள் உள்ளங்கையால் அப்படியே வந்து தடவி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது அது நல்லா பரவி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது இதில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி உப்பு மேலே 369 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க. உப்பு மேலே எழுதுறது யார் கண்ணுக்கும் தெரியாது. எழுதுகிற உங்களுக்கு மட்டும்தான் இந்த நம்பரை எழுதுகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போது 369 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த உப்பு மேலே உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சுக்கோங்க. அதாவது இந்த நம்பர் எழுதணும் இல்லையா, அதுக்கு மேலேயே நல்லா வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுறீங்களோ அதை வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. பணமாக, ஆரோக்கியமாக, வேலையாக, திருமணமாக, எதுவாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல நீங்கள் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக தான் நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பணம் சேர்ந்தால் போதும். அதனால் பணம்ங்கிறது தான் உங்களோட மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? இப்போ வந்துட்டு உள்ளங்கை அப்படியே வச்சுட்டு அந்த பிரச்சனை தீர்ந்துட்ட மாதிரி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. அப்போ 20 லட்சம் பணம் உங்களுக்கு இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். அப்போ வந்துட்டு 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 20 லட்சம் பணம் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கவுண்டிங் வேணுங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 18 முறை அப்படிங்கிறது வந்து கணக்கு வச்சுக்கோங்க. 18 முறை இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்க. இப்போ அரசு வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசு வேலை கிடைத்து விட்டது, கவர்மெண்ட் வேலை கிடைத்து விட்டது, கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டது. இந்த மாதிரி வந்து நீங்கள் 18 முறை சொல்லுங்கள். ஏதாவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்குது அப்படிங்கும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது, என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 18 முறை சொல்லுங்கள். ஸோ எதுக்காக இது செய்கிறீங்களோ அது வந்து நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து சொல்லணும். சரிங்களா? அப்படியே வந்து அந்த உப்பு மேலே கை வச்சுட்டே நீங்கள் சொன்னதெல்லாம், அதாவது கற்பனையே இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே நனவாகிற மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நல்ல வேலை கிடச்சிருச்சு, கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிருச்சு, 20 லட்சம் பணம் கையில் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்கள் உடம்புல எந்த ஒரு நோயுமே கிடையாது, எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தினந்தோறுமே பாசிட்டிவ் எனர்ஜி மிகுந்த இந்த கல்லுப்பை நீங்கள் சமையலில் சேர்த்து சமைக்கும்போது நீங்கள் கற்பனையில் கண்ட எல்லாமே இனி நிஜத்துலேயும் வந்து நடக்க தொடங்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.